தீபிகா, பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கிடையேயான மோதல் மீண்டும் இழுபறியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமணி ராமதாசுக்கு பதிலளிப்பதற்கு 10 நாட்கள் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு சீல் வைத்த கவரில் அவர் மீதான நடவடிக்கைகளுக்கான பரிந்துரையை டாக்டர் ராமதாசிடம் அளித்தது. இன்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரை தொடர்பாக முடிவெடுப்பது குறித்து 22 நிர்வாகிகள் கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகள் குழு கூட்டம் தைலாபுரத்தில் உள்ள டாக்டர் ராமதாசின் இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாசுக்கு பதிலளிப்பதற்கு மீண்டும் கால அவகாசம் அளித்து வரும் 10ஆம் தேதிக்குள் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 16 குற்றச்சாட்டுகளில் முக்கியமான குற்றச்சாட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்த போது மைக்கை தூக்கி எறிந்து பேசியது மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் பிறப்பித்த உத்தரவுக்கு இணங்காதது மற்றும் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது தொடர்பான புகார் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் 16 கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸிற்கு அன்புமணி ராமதாஸ் பதில் அளிக்காததை தொடர்ந்து இன்று முடிவெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று வரை அன்புமணி ராமதாஸ் எந்த விதமான விளக்கமும் அறிவிக்காமல் அவர் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வரக்கூடிய நிலையில் 10ஆம் தேதி வரை அவருக்கு கால அவகாசம் அளித்து இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்மட்ட நிர்வாக குழு தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அவருக்கு அன்புமணிக்கு மீண்டும் கால அவகாசம் அளித்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரை நடவடிக்கை ஆகியவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி அன்புமணி ராமதாசின் மீது நடவடிக்கை எடுக்கப்படக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன். குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அன்புமணிக்கு 2வது முறையாக நோட்டீஸ் அனுப்ப நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து முக்கிய செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம்.